Hello students, welcome to Jana Maths. Today class for 10th standard Maths பயிற்சி 2.2ல third question தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2,52,525 மற்றும் 3,63,636 என்ற எண்களின் மீப்போவா காண்க. ஓகேங்களா, மீப்போனா மீப்பெரு பொது வகுத்தி. சரிங்களா. ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், யூக்ளிடின் வகுத்தல் முறை தான். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்ன வேல்யூ இருக்குது பாருங்கள். 25 25 25 36 36 36 இது 3 லட்சத்தில் இருக்குது, இது 2 லட்சத்தில் இருக்குது. ஓகேங்களா. யூக்ளிடின் வகுத்தல் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். யூக்ளிடின் வகுத்தல் ஃபார்முலா என்ன அப்படின்னா, யூக்ளிடின் வகுத்தல் a ஈக்குவல் டு bq ப்ளஸ் r, 0 லெஸ் than r ஈக்குவல் டு லெஸ் than b. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இதில் 2,52,525 3,63,636 வகுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் பெரிய நம்பர், அதை தான் என்ன பண்ண போகிறோம், சின்ன நம்பரால் வகுக்கணும். அப்போ அதே பெரிய நம்பரை உள்ளே எழுதிக்கோங்க, சின்ன நம்பரால் வகுக்க போகிறோம். ஸோ இது இப்போ 3 லட்சத்தில் 25 2 லட்சம் எப்படி இருக்கும், ஒரு டைம் தான் வரும். அப்போ கரெக்டாக ஸ்தானம் எழுதிருங்க. ஓகேங்களா. இப்போ மைனஸ் பண்ணும். அப்போ 6ல் 5 போயிடுச்சுன்னா 1, 3ல் 1 போயிடுச்சுன்னா 1, அதேமாதிரி 6ல் 5 போயிடுச்சுன்னா 1, 3ல் 1 கழிச்சா 1, 6ல் 5 கழிச்சா 1, 3ல் 1 கழிச்சா 1. ஸோ 1,11,111. ஓகேங்களா. அப்போ பெரிய நம்பர் ஏ, எதால் வகுத்துமோ அது பி, எத்தனை முறை வகுப்பட்டுச்சு, மீதி என்ன கிடச்சிச்சு அதுன்றது தான் 6. சரிங்களா. அப்போ ஒவ்வொரு டைமும் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ எழுதிக்கலாமா, ஈக்குவல் பியோட வேல்யூ என்ன அதையும் எழுதிக்கோங்க, இன்ட்டு க்யூன்றது எத்தனை டைம் வகுப்படுது, மீதி என்ன. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஆறுன்றது எப்பயுமே 0 கிடைக்கணும், ஆனால் நம்மளுக்கு கிடைச்சது வேல்யூ தான், மதிப்பு. அப்போ நாட் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு இந்த 2,52,525 1,11,111 வகுக்கணும். இந்த நம்பர் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதால் வகுக்கணும். ஓகேங்களா. அப்போ ஒவ்வொரு டைமும் எழுதி தான், கண்டிப்பாக ஒவ்வொரு டைம் வகுப்பட்டாலும் போதும், நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கரெக்டாக வரும். சரிங்களா. இப்போ 1 2 3 4 5 6. ஓகேங்களா. அப்போ 2 லட்சத்தில் 1 லட்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 டைம் வருமா. இப்போ 2 டைம் போட்டோம்னோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, எல்லாமே என்ன ஆகும், 2 2 ஆகும். அப்போ 2 2 1 2s 2. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணலாமா. மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 5ல் 2 போயிடுச்சுன்னா 3, 2ல் 2 போயிடுச்சுன்னா 0, 5ல் 2 போயிடுச்சுன்னா 3, 2ல் 2 போயிடுச்சுன்னா 0, 5ல் 2 போயிடுச்சுன்னா 3, இது 0 கிடைக்கும், அந்த ஸ்தானம் போட தேவையில்லை. ஓகேங்களா. அப்போ 6 A Q B. ஓகேங்களா. இப்போ இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. சப்ஸ்டியூட் பண்ண என்ன இருக்கும், 2,52,525 ஈக்குவல் டு, ஸோ இது எத்தனை டைம் வகுத்தோம், 2 டைமு, ப்ளஸ் மீதி என்ன கிடச்சிச்சு 33,003. ஓகேங்களா. இது வந்து பாருங்கள் 1 லட்சத்துலேருந்து 33,000 ஆகிடுச்சு. சரிங்களா. ஸோ இப்போ இதை தான் நம்ம கரெக்டாக போடணும். இதை வந்து 1 லட்சத்தை வந்து 33,000 வகுக்கணும். இப்போ 1,13,000 அப்போ 1 லட்சத்துக்குள்ளே 30,000 எத்தனை டைம் இருக்கும், 3 டைம் இருக்குங்களா. அப்போ 1 3 9 0 3 9 0 3 3 9. ஓகேங்களா. இப்போ மைனஸ் பண்ணி பாருங்கள். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இது எல்லாமே 11 ஆகும், இது 0 ஆகிடும் 11 ஆகும், 0 ஆகிடும் 11 ஆகும், 0 ஆகிடும் 11 ஆகும். ஓகேங்களா. இப்போ 22,202. சரிங்களா. இப்போ எடுத்து எழுதிக்கலாமா. அப்போ 1,11,111 ஈக்குவல் டு எதால் வகுத்தோம், 30,303 வகுக்கும்போது 3 டைம் வகுப்பட்டுச்சு, ப்ளஸ் நம்மளுக்கு 20,202 தான் ஆன்சராக கிடச்சிச்சு. அப்போ இங்கேயும் ஆரோட வேல்யூ என்ன கிடைக்கல, 0 கிடைக்கல. அப்போ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ போன டைம்லையும் நம்மளுக்கு நாட் ஈக்குவல் டு 0 எழுதிருங்க. ஓகேங்களா. ஸோ நாட் ஈக்குவல் டு 0. சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும், 33,303 20,202 வகுக்கணும். ஸோ இது எத்தனை டைம் வகுப்படும், ஒரு டைம் தான் வகுப்படும். அப்போ ஒரு டைம் மட்டும் போட்டுக்கலாம். அப்போ மீதி 1 0, 3ல் 2 போயிடுச்சுன்னா 1 0, 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. ஓகேங்களா. அப்போ 22,202 ஏதாவது 33,303 எதால் வகுத்தோம், 22,202 ஒரு டைம் வகுக்கும்போது மீதி நம்மளுக்கு என்ன கிடச்சி 10,101. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ஆரோட வேல்யூ 0 கிடைக்கல. அப்போ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்,
இந்த டிவைடட் நம்பரை தூக்கிட்டு மீதி இருக்கிறதால வகுக்கணும். அப்போ 22,202 20,202 10,101 வகுக்கும்போது 2 டைம் வகுக்கலாமா? 2 டைம் வகுத்தா ஆன்சர் கிடைக்கும். அப்போ மைனஸ் பண்ணால் 0. ஓகேங்களா? அப்போ எப்படி கிடச்சிச்சு? 22,202 10,101 வகுக்கும்போது எத்தனை டைம் வகுத்தோம்? 2 டைம். நம்மளுக்கு மீதி 0 கிடச்சி. therefore ஆரோட வேல்யூ என்ன? 0. therefore இதோட வேல்யூ என்னது? மீப்போவா. அவங்க மீப்போவா தான் கேட்டாங்க. அப்போ லாஸ்ட் நம்பர் எதால் வகுத்தோமோ அதுதான் நம்மளுக்கு என்னது? மீப்போவா. அப்போ 10,101. ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க. தேங்க்யூ.